சேமியாவையும் முட்டையை வச்சு ஒரு புதுமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியில் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அது கொதிச்சதும் அணில் சேமியாவை சேர்த்துடலாம். இந்த சைடு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம். சேமியா 2 நிமிஷத்தில் வெந்துடும். இது கூட பச்சை தண்ணியும் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். 2 பேக்கெட் சேமியாவுக்கு 7 முட்டை நான் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த எக் சேமியா ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் முட்டை சேர்த்துருக்கனால சாஃப்டாகவும் இருக்கும். முட்டைக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த சேமியா கூடவே ஆனியன் எக் எல்லாமே சேர்த்து கலந்துடலாம். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூளுப்பு எல்லாமே சேர்த்து கலந்துக்கலாம். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உடனே தோசை தவாவில் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மொத்தமாகவும் குட்டியாகவும் ஊற்றும் போது நம்ம திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.